அம்பீர் முடிவே இறுதியானதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அம்பீரே குழம்பி போனா அப்படி கிரிக்கெட்ல அம்பீர்ஸ் கன்ஃபியூஸ் ஆன 3 ஃபன்னி அண்ட் கிரேசி மூமெண்ட்ஸை இந்த வீடியோல பார்த்துருவோம். நம்பர் 1, இந்தியாவுக்கு எப்படி சச்சின் இருக்கிறோ அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஜாக் காலிஸ்னு சொல்லலாம். அப்படிதான் 2009ஆம் ஆண்டு சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவும் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்கும்போது கல்லிஸ் 99 ரன்ல இருந்தாரு. அப்ப இன்சைட் எட்ஜ் ஆகி அவர் ஒரு ரன் ஓடி இருப்பாரு. ரன் ஓடினதுக்கு அப்புறம் செஞ்சுரி அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேஷன் பண்ணியிருப்பாரு. சவுத் ஆப்பிரிக்கா ரசிகர்கள் எல்லாருமே எந்திரிச்சு நின்று கைத்தட்டி இருப்பாங்க. எல்லாருமே கொண்டாடி இருப்பாங்க. அப்பதான் அம்பீரா நின்றுட்டு இருந்தா அசாத் ராஃப் ஒரு ஷாக் கொடுத்திருப்பாருங்க. டக்குனு லெக் பைஸ் அப்படின்னு சொல்லிட்டு காலை தூக்கி காமிச்சிருவாரு. அதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆயிருவாங்க. அசாத் ராஃபை பார்த்து பூ பண்ணவே தொடங்கிடுவாங்க. ஏன்னா இன்சைட் எட்ஜ் அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சு. அதுக்கப்புறம் தான் எதர்ச்சியா டிவி ரிப்ளேல பார்க்கும்போது டிவி ரிப்ளேல இன்சைட் எட்ஜ் ஆனது தெளிவா தெரிய வந்திருக்கும். அதுக்கப்புறம் அசாத் ராஃப் கல்லிஸ் கிட்ட சாரி கேட்டுட்டு முடிவை திரும்ப பெற்று இருப்பாரு. ஆனா அதை பார்த்து ரெக்கி நீங்க ஆண்டாகி அசாத் ராஃப் கூட சண்டைக்கு போயிருப்பாரு. இருந்தாலுமே இது சிங்கிள் தான், சிங்கிள் வேலிட், அதனால செஞ்சுரி அடிச்சிட்டார் கல்லிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நம்பர் 2, 2008 இங்கிலாந்து நியூசிலாந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருப்பாங்க. ஜேம்ஸ் ஆண்டர்சன் பவுலிங் பண்ண டேனியல் வெட்டோரி பேட்டிங் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப ஆண்டர்சன் வீசின ஒரு பால் அடிக்கிறதுக்காக டேனியல் வெட்டோரி நகர்ந்து போயிருப்பாரு. ஆனா அதை பார்த்து அம்பீரா நின்னுட்டு இருந்த ரூடி கோயர்சன் கன்ஃபியூஸ் ஆயிருவாரு. அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா ஒரு சில பேட்ஸ்மேன்ஸ் பால் ஸ்டாப் பண்றதுக்காக பேட்டிங்கே பண்ணாம நிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நின்னுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பால டெட் பால்னு சொல்லிட்டு கொடுத்துருவாரு. ஃபர்ஸ்ட் வைடு தான் கொடுக்க போவாரு. அப்புறம் வந்து டேனியல் வெட்டோரி பால் அடிக்க போல அப்படின்னு சொல்லிட்டு டெட் பால்னு கொடுத்துருவாரு. அதை பார்த்து ஜேம்ஸ் ஆண்டர்சன் கடுப்பாயிருவாரு. டேனியல் வெட்டோரியுமே சிரிச்சிருவாரு. ஆக்சுவலி அதுக்கப்புறம் டேனியல் வெட்டோரியே சொல்லியிருந்தாரு, இல்ல நான் 360 ஷாட் அடிக்கிற மாதிரி தான் நகர்ந்து வந்து அடிக்க போனேன், அதை பார்த்து அம்பீர் தப்பா புரிஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. நம்பர் 3, 2024 சவுத் ஆப்பிரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் ஒரு உமன்ஸ் ஓடிய மேட்ச் ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப சவுத் ஆப்பிரிக்கா பேட்டரா இருந்தா லஸ் எல்பிடபிள்யூ ஆயிருவாங்க. அதுக்கு அம்பீரா நின்னுட்டு இருந்த கிளார் பொலசக்கும் அவுட்னு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா ரிவ்யூக்கு போக தேர்ட் அம்பீர் கிட்ட போயிருப்பாங்க. தேர்ட் அம்பீர் அந்த எல்பிடபிள்யூ பார்த்துட்டு இல்ல இது நாட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நாட் அவுட் தான், நாட் அவுட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளார் பொலசக் கிட்ட தேர்ட் அம்பீர் சொல்ல, அப்ப பழசக்கு என்ன யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னு தெரியல, டக்குன்னு நாட் அவுட்டுக்கு பதிலாக அவுட்னு கொடுத்துருவாங்க. அதை பார்த்தா ஆஸ்திரேலியா உமன்ஸ் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அக்கா அது நாட் அவுட் கொடுங்கன்னு சொல்ல, ஐயோ நாட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூட்டான ரியாக்ஷன் கொடுத்துட்டு நாட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கையாட்டி இருப்பாங்க. அவங்க பண்ண ரியாக்ஷன் கியூட்டாகவும் இருந்துச்சு, ஃபன்னியாகவும் இருந்துச்சு.